Exercise 1.4 sum number 2. Let f from a to b be a function defined by f of x is equal to x divided by 2 minus 1 where a is equal to 2, 4, 6, 10, 12 bன்றது 0, 1, 2, 4, 5, 9 represented by சொல்லிட்டு மொத்தம் 4 தான் ரெப்ரசென்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஆர்டர் பேர்ஸில் டேபிள் ஃபார்ம் ஆரோ டயக்ராம் அண்ட் ஃபைனலி வந்து கிராஃபில் ரெப்ரசென்ட் பண்ணி இதை சொல்லணும். ஃபஸ்ட்டு கொடுத்துருக்க கிவன் எழுதிக்கலாம். ஏன்றது என்னது அப்படின்னா 2, 4, 6, 10, 12. நெக்ஸ்ட்டு பீன்றது என்னது அப்படின்னா 0, 1, 2, 4, 5, 9. ஃபங்க்ஷன் கொடுத்துருக்காங்க அப்படின்னா f of x is equal to x by 2 minus 1. இந்த ஃபங்க்ஷனில் எக்ஸுக்கு பதிலாக ஃபஸ்ட்டு 2, 4, 6, 8, 10 அந்த மாதிரி ஒவ்வொன்றா சப்ஷன் பண்ணி பியோட அது மேப் எதெல்லாம் மேப் ஆகுதுன்னு கண்டுபிடிக்க போகிறோம். ஃபஸ்ட் வந்து எக்ஸுக்கு பதிலாக 2 போட போகிறோம். அப்போது f of 2 போட்டோன்னா விச் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் இருக்கிறதுலாம் 2 டிவைட் பை 2 minus 1 கேன்சல் பண்ணால் 1 ஆயிரும். அப்போ 1 minus 1 ஈக்குவல் டு 0. அடுத்து எக்ஸுக்கு பதிலாக 1 போட்டோம் அப்படின்னா எக்ஸுக்கு பதிலாக 2 போட்டாச்சு. அடுத்து வந்து 4. ஸோ 4 போட்டோம் அப்படின்னா 4 divided by 2 minus 1. ஸோ 1 times 2 times. அப்போ 2 minus 1 equal to 2லேருந்து 1 போச்சுன்னா 1. அடுத்து x is equal to 6. f of 6 which is equal to 6 by 2 minus 1. 1 times 3 times. 3 minus 1. So the answer is 2. அடுத்து x is equal to 8 which means f of 8 போட்டோம் அப்படின்னா இங்கே 2 போட்டாச்சு, 4 போட்டாச்சு, 6 அடுத்து வந்து என்ன இருக்குன்னா 10. அப்போ 10 divided by 2 minus 1. 1 times 5 times which is equal to 5 minus 1 which is equal to 4. ஸோ ஃபைனலாக வந்து என்ன இருக்குது அப்படின்னா 12 இருக்குது. அப்போ எக்ஸுக்கு பதிலாக 12 போட்டோம் அப்படின்னா f of 12 which is equal to 12 divided by 2. 1 times 6 times இங்கே ஒரு minus 1. அப்போ 6 minus 1 is equal to 5. இப்போ நம்ம கிடச்சிருக்க மேப்பிங் இதை யூஸ் பண்ணி ஃபஸ்ட்டு ஆர்டர் பேர்ஸில் எழுதணும். ஸோ எப்படி ஆர்டர் பேர்ஸில் எழுதுவோம் அப்படின்னா செட் ப்ராக்கெட் போட்டுட்டு ஸோ எக்ஸ் வந்து 2வாக இருந்துச்சு அப்படின்னா நம்ம கிடச்சிருக்க f of x வந்து என்னதுன்னா 0. எக்ஸ் வந்து 4ஆக இருந்துச்சு அப்படின்னா நம்ம கொடுக்கக்கூடிய ஆன்சர் வந்து என்னது அப்படின்னா 1. அடுத்து எக்ஸ் வந்து 6ஆக இருந்துச்சு அப்படின்னா f of x வந்து 2. அடுத்து எக்ஸ் வந்து 10ஆக இருந்துச்சு அப்படின்னா f of x வந்து 4. அடுத்து எக்ஸ் வந்து 12ஆக இருந்துச்சு அப்படின்னா f of x வந்து என்னதுன்னா 5. ஸோ செகண்ட் என்ன எழுதணும் அப்படின்னா டேபிள் ஃபார்ம். இதை அப்படியே யூஸ் பண்ணி டேபிள் ஃபார்ம் எழுத வேண்டியதான். எப்படி எழுதணும் அப்படின்னா ஃபஸ்ட் வந்து டேபிள் வரைஞ்சிட்டு இது எக்ஸு இது f of x. ஸோ எக்ஸ் வந்து 2ஆக இருந்துச்சு அப்படின்னா ஆன்சர் வந்து 0. அடுத்து எக்ஸ் வந்து 4ஆக இருந்துச்சுன்னா ஆன்சர் வந்து 1. அடுத்து 6னா 2, 10னா 4, 12னா 5. அடுத்து ஆரோ டயக்ராம். இது வந்து a, இது வந்து b, இது வந்து fன்ற ஃபங்க்ஷன். ஃபஸ்ட்டு ஏல என்னெல்லாம் இருக்கோ அது எல்லாத்தையுமே எழுதிடணும். ஆரோ டயக்ராமுக்கு மட்டும் என்ன கொஸ்டினில் கொடுத்துருக்காங்களோ அந்த ஏ டேர்ம்ஸை ஃபுல்லாக ஏவையும் பியையும் ஃபுல்லாத்தையுமே அப்படியே எழுதிடணும். ஏவையும் பியையும் ஃபுல்லாத்தையுமே எழுதிடணும். ஸோ ஏல என்னெல்லாம் இருக்குது அப்படின்னா 2, 4, 6, 10, 12 இது ஏல இருக்குது. அதே மாதிரி பியில் என்னெல்லாம் இருக்குது அப்படின்னா 0, 1, 2, 4, 5, 9 இது எல்லாமே எங்கே இருக்குது அப்படின்னா பியில் இருக்குது. இப்போ இது ரெண்டுமே மேப் பண்ணணும். அது வந்து நம்ம டேபிளில் வச்சு எழுதிடலாம். 2னா 0. ஸோ 2னா 0, 4னா 1, 6னா 2, 10னா 4, 12னா 5. ஃபைனலாக வந்து கிராஃப் ட்ரா பண்ணணும். எக்ஸு ஒய் எக்ஸ் டேஷ் ஒய் டேஷ் 0 எல்லாமே 2 2ஸாக பார்க்கலாம். 2, 4, 6, 8, 10, 12 இதான் மேக்ஸிமம் எக்ஸில். அதே மாதிரி இங்கிட்டு பார்த்தோன்னா எல்லாமே வந்து ஒன்ஸ்லேயே போட்டுக்கலாம். 1, 2, 3, 4, 5 ஓகேவா. ஸோ போட்டுட்டு நம்ம ஆர்டர் பேர்ஸ் எழுதணும்ல அதுலேருந்தே எக்ஸ் வந்து 2ஆக இருந்துச்சு அப்படின்னா 0வாக தான் இருக்கும். அப்போ 2, 0ன்றது இதுக்கு மேலேயே தான் இருக்கும். அப்போ 2, 0. அடுத்து 4னா வந்து 1. அப்போ 4, 1. 6னா 2, 6, 2. அடுத்து 10னா 4. ஸோ 10னா 4. அடுத்து 12னா 5. ஸோ 12னா